அன்பார்ந்த பெற்றோர்களின் நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்ற சிந்தனை தொடர் வழியாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு திருப்பலிக்கு தயாராதல் தலைப்பில் என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலியில் பலி ஒப்புக் கொடுக்கிறவரும் கடவுள், பலி ஒப்புக் கொடுக்கப்படுவதும் கடவுளுக்கு, கடவுளால் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் பலி திருப்பலி என்பதால் இது கடவுளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று கூறுகிறார் புனித அகஸ்தீனார். திருப்பலியில் கலந்து கொள்வதால் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. உலகின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எனவே தவக்காலத்தில் மிகவும் சிறப்பான திருப்பலியில் கலந்து கொள்வோம். நம் பாவங்களை கடவுள் மன்னிக்கவும், இறைவன் நெருக்கத்தை முழுமையாக பெறவும் திருப்பலியில் பங்கு கொள்வோம். திருப்பலியினை பற்றியும் தன் மாண்புகளை பற்றியும் கூறும் அளவிற்கு எனக்கு தெரியவில்லை. ஆனால் திருப்பலிக்கு நம்மையே நாம் தயார் செய்யும் வண்ணம் சில வழிமுறைகள் உங்களோட உரையாட விரும்புகிறேன். இவை உங்களுக்கு திருப்பலியை சிறப்பான முறையில் பங்கேற்று ஜெபிக்க உதவும் என்று எண்ணுகிறேன். திருப்பலியின் நன்மைகளை பற்றி நாம் தினம் வாசிக்கவும் அவற்றை ஆழ்ந்து தியானிக்கவும் வேண்டும். திருப்பலி தொடங்குவதற்கு முன்னே நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். திருப்பலிக்கு முன் நடைபெறும் ஜெபமாலையில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். திருப்பலியில் நாம் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாசகம் வாசிப்பது, பாடல்கள் பாடுவது, காணிக்கைகள் சேகரிப்பது, பலிபீடத்தில் நம்மளால் என்ற உதவிகளை செய்வது போன்ற செயல்களை செய்ய வேண்டும். திருப்பலியில் நாம் பீடத்திற்கு அருகில் இருந்து ஜெபிக்க வேண்டும். முன் வரிசையில், அதாவது முதலாவதாக அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இதனால் நாம் முழு கவனத்துடன் திருப்பலியில் பங்கேற்க முடியும். திருப்பலியில் இணைந்திருக்கவும் முடியும். திருப்பலியில் நாம் ஜெபிக்கும் அதே நேரத்தில் உலகம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைவருடன் ஜெபிக்கிறோம் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க அன்னை மரியின் உதவியை நாடி தேடு. அவர் உன்னை திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க உதவுவார். திருப்பலியில் பாடும் பாடல்கள் அனைவருடன் இணைந்து பாட வேண்டும். தினமும் பாடுவதன் மூலம் நாம் ஜெபங்களையும் பாடல்களையும் விரைவாக கற்றுக்கொள்ள முடியும். வாரத்தின் 7 நாட்களில் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று வாரத்தின் 7 நாட்களில் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் அவரோடு இணைந்து ஜெபிக்க உன்னையே நீ ஒப்புக்கொடு. ஜெபம். திருப்பலி எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு தெய்வமே, திருப்பலியில் தகுந்த தயாரிப்புடன் கலந்து கொண்டு பங்கேற்று ஆசி பெற்று வாழ வரம் தாரும். ஆமென்.